மார்கழி காலையின் பனித்துளி இன்னும் காற்றில் மெதுவாக நிலைத்திருக்கிறது. கோவில் குளத்தின் மேல் மிதக்கும் அந்த மூடுபனி உலகமே இன்னும் விழிக்காமல் ஒரு அமைதியான மூச்சை பிடித்துக் கொண்டது போல. அந்த அமைதிக்குள் அருண்மொழி நின்றிருக்கிறான். தனது வேஷ்டியை மெதுவாக மடிக்கிறான். ஒவ்வொரு மடிப்பிலும் ஒரு பழக்கம், ஒரு சாந்தம். குளத்தின் அருகில் தண்ணீரின் வாசனை, பூவின் மனம் காலை காற்றோடு கலந்து வருகிறது. தொலைவில் கோவில் மணி மெதுவாக ஒலிக்கிறது. அது ஒரு அழைப்பில்லை, ஒரு தொடக்கம். அவன் மெதுவாக திரும்பி நடக்கிறான். பனியில் நினைந்த மண் வழியாக வீடுகளின் முன் பூத்த கோலங்கள், இன்னும் யாராலும் தொடாத சுத்தமான வடிவங்கள். அந்த பாதை அவனை வீட்டிற்கு அழைத்து செல்கிறது. வாசல் அருகில் ஒரு வாசனை அவனை சுற்றி கொள்கிறது. ஃபில்டர் காஃபி. அது வெறும் காஃபி இல்லை, இந்த வீட்டின் வெப்பம். அம்மாவின் கைகளில் அந்த வெப்பம் உயிர் பெறுகிறது. டம்ளரில் விழும் காப்பியின் சத்தம் மெதுவாக ஒரு நினைவாக மாறுகிறது. அருண்மொழி அமைதியாக கைகளை கழுவுகிறான். குளிர்ந்த தண்ணீர், ஒரு புத்துணர்ச்சி. அவன் கதவின் அருகில் நின்று அந்த சிறிய அசைவுகளை பார்க்கிறான். ஜன்னல் வழியாக வரும் காலை வெளிச்சத்தில் காவேரி அமைதியாக உட்கார்ந்திருக்கிறாள். அவள் விரல்கள் மெதுவாக முடியை சுருட்டுகின்றன. ஒவ்வொரு சுற்றிலும் ஒரு கவனம். மல்லிகை பூவின் வாசனை அந்த வீட்டை மெதுவாக நிரப்புகிறது. அவள் சிரிப்பு சின்னதாக இருந்தாலும் அது ஒரு முழு மகிழ்ச்சி. சொல்லாமல் உதவும் கைகள், பகிர்ந்து கொள்வது இயல்பான மனசு. அந்த வயசு சின்னதுதான், ஆனா அந்த உள்ளம் மிகவும் வெப்பமானது. அருண்மொழி காப்பியை டம்ளர் டவராயிடையே ஊற்றுகிறான். அந்த ஓட்டத்தில் கூட ஒரு அமைதி. அவன் திண்ணையில் உட்கார்ந்து முதல் சிப் எடுத்துக்கொள்கிறான். காற்று மெதுவாக முகத்தை தொட்டு செல்கிறது. வீதியில் ஒரு தாத்தா புறாக்களுக்கு தானியம் போடுகிறார். அந்த பறவைகள் மெதுவாக அசைகின்றன. ஒரு பசு மரநிழலில் அமைதியாக நின்றிருக்கிறது. காலை இன்னும் அவசரப்படவில்லை. அந்த நேரத்தில் அவன் பார்வை யாரையோ தேடுகிறது. கோவில் பாதையில் நந்தினி நின்றிருக்கிறாள். கையில் பூத்தட்டு, பனியில் மிதக்கும் ஒரு மென்மையான உருவம். ஒரு நொடி அவர்களின் கண்கள் சந்திக்கிறது. அதில் வார்த்தைகள் இல்லை, அதில் சத்தமில்லை, ஒரு பார்வை மட்டும். முதல் காதல் போல மெதுவாக நீள்கிறது. அவள் மெதுவாக சிரிக்கிறாள். பிறகு கீழே பார்க்கிறாள். அமைதியாக திரும்பி செல்கிறாள். வீட்டுக்குள் மீண்டும் வாழ்க்கை ஓடுகிறது. காய்கறி நறுக்கும் சத்தம், ஒரு ரிதம். மல்லிகை பூ வாசனை இன்னும் காற்றில். சமையலறையில் சாதத்தின் ஆவி மேலே எழுகிறது. அவர்கள் மூவரும் தரையில் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். சாதாரண உணவு, ஆனா அதில் ஒரு சுகம். சிறிய சிரிப்புகள், சிறிய உரையாடல்கள். அந்த நேரங்கள் மிக பெரிய நினைவுகளாகிறது. பின்வாசலில் தண்ணீர் சிந்தும் சத்தம், மண்ணின் வாசனை. சூரியன் மெதுவாக எழுகிறது. அருண்மொழி துடைக்கிறான். காவேரி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறாள். அம்மா பாத்திரங்களை கழுவுகிறாள். ஒவ்வொரு வேலையும் ஒரு அமைதியான ரிதம். மதியத்திற்கு முன் அவன் திண்ணையில் உட்கார்ந்து ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தை திறக்கிறான். சில வரிகள் எழுதுகிறான். அவசரமில்லை, ஆனா அவனுடைய மனதில் இன்னும் அந்த ஒரு பார்வை. காற்று வீசுகிறது. மல்லிகை வாசனை அதில் கலந்து வருகிறது. கிராமம் முழுவதும் மெதுவாக உயிர் பெறுகிறது. ஒரு அமைதியான காலை, ஒரு சிறிய சந்திப்பு, ஒரு வார்த்தை கூட இல்லாத நினைவு. ஒரு காப்பி வெப்பம் போல மறையாமல் மனசுக்குள் நீளும் ஒரு உணர்வு.